வீட்டுக்கு போகிறா நீங்கள்? புரியல. இதுவா தெரியுதுங்களா? சின்ன ஒரு இதுதான், அவ்வளோ பெரிய பஸ்ஸில் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பேத்து பேத்து பிடிச்சிடும் எங்கள் வீட்டு போ. ஸோ இதே மாதிரி பாசிட்டிவாக பேசுங்க, எல்லாத்தையும் ஒரு 4 வார்த்தை பாசிட்டிவாக பேசுங்க. சின்ன இருக்குது நல்லா இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். பரவாயில்ல கூட ப்ரோ, சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ நாங்கள் அப்படின்னு சொல்லி ஐடியா வாங்கிட்டாப்ல. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க. Reviewing it every day and say to yourself, it's not over until I win. வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து டேட்டு February 2 திங்கக்கிழமை. ஃபஸ்ட் ஆர்டரே வந்து எடுத்துட்டேன். போர்ட்டலில் தான் எடுத்துருக்கேன். எப்பவும் போல் நம்ம சின்ன ஆர்டர் தான் எடுப்போம்ல, அதே மாதிரி சின்ன ஆர்டர் தான் எடுத்துருக்கேன். எங்கேயும் ட்ராப்னா நுங்கம் பக்கத்தில் ட்ராப்பு, அதை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். வழக்கம் போல் அதே மாதிரி ரேப்பிடோ ஆன் பண்ணி விட்டேன். அந்த சைடு அந்த லைனில் ஏதாவது வந்துச்சுன்னா சேர்த்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு. கஸ்டமர் ஃபோன் அடித்தார். இப்போது எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் ஆர்டர் கன்ஃபார்ம் தான். அவரே ஃபோன் அடித்தார். கைஸ் அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் வந்து இது எவ்வளோ சொல்கிறது, ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியாச்சு. அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதிலே ஒரு உருப்படியான விஷயம்னு நினைக்கிறேன். சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் இருக்குது. நான் ஒரு எத்தனை நாள் இருக்கும், இது ஒரு 2 மாதம் சேனல் ஆரம்பிச்சு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்குது எனக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான், சேனல் பாட்டில் போயிட்டே இருக்கும். அதுதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த விஷயத்தில் ஏதாவது தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு பதில் கொடுக்குறேன். சரி, போயிட்டு ஃபஸ்ட்டு நான் பிக்கப் பண்ணிடலாம். அதே மாதிரி மீட்டரை நான் ரூம்லேயே ஆன் பண்ணிட்டேன் கைஸ். அவரை சொல்லக்கூடாது ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. மீட்டர்லாம் இங்கே ரூம்லேயே வச்சு ஆன் பண்ணிட்டேன் நான். இதுவா இது எப்படி வச்சு எதுவும் உடஞ்சிடாது பின்னாடி கட்டினா? கிடையாது. சரி, ரைட்டு, கரெக்டாக இருக்குது. போகிற வழியில் ரேப்பிடோவில் ஏதாவது ஆர்டர் தான் பார்ப்போம். இந்த போத்தரில் இடத்துல ஃபஸ்ட் ஆர்டரு அது ட்ராப்புக்கு வந்துட்டேன். ரேப்பிடோவில் எதுவும் வரலங்க. ராயப்பேட்டை வந்துச்சு. இந்த டிராஃபிக்கில் வந்து எடுக்கிறதுக்குள்ளே யாரோ எடுத்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்ல ஆர்டர் இருக்குது. 80 ரூபாய் நம்ம கிடச்சி. பரவாயில்ல, இதில் என்ன இன்னொன்று கிடைக்குன்னு நினைக்க வேண்டியதான். வந்துட்டேன் ட்ராப்புக்கு. சுவாமி ஆட்டோமொபைல்ஸ், இந்த இதுதான் சுவாமி ஆட்டோமொபைல்ஸ். இதுதான் போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடும். இங்கே தான் காசு கொடுப்பாங்களா. நம்ம டாஸ்க்கே வந்து பெட்ரோலை கம்மி பண்ணுறது தான். அதனால் இந்த மாதிரி நடந்தால் போனோம் அப்பப்போ. ஆனால் நடக்கிறது கூட கால்குலேட் ஆகுதுங்க. சுவாமி ஆட்டோமொபைல்ஸ் தானே. அமௌண்ட்டு 79 ரூபா. இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 79 போட்டு டாப்பில். அடுத்த ஆர்டர் வெயிட் பண்ணுவோம் எப்போ போல். இந்த ஆர்டர் வந்து இப்போ போர்ட்டரில் காட்டுப்பாக்கம் ட்ராப் வந்துச்சு 171 ரூபாய்க்கு. அதான் எடுத்துட்டேன். கேட்டால் ஆர்டர் எதுவும் வரல. நீ ஸ்லோவாக இருக்கான்னு தெரில. ஆர்டர் எதுவும் வரல, அதான் எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ண முடியாது டைமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட்லேயே போயிடும். ரேப்பிடோவில் இந்த சிப்பியாக ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அந்த சைடு மனுஷன் எடுத்துகிட்டு போவோம். நண்பர்களே, அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு. தெரியுதுங்களா? சின்ன ஒரு இதுதான், அவ்வளோ பெரிய பஸ்ஸில் இருக்குன்னு நினச்சேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு இதுதான். இதுக்கு முன்னாடி வச்சுட்டு காட்டுப்பாக்கம் போகிறோம். இப்போ எங்கே ஐயப்பன் தாங்களை தாண்டி நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ வரன்ட்டு. மக்களே, நான் வந்து அசோக் பிள்ளர் வழியாக தான் போகிறேன். கண்டிப்பாக அந்த சைடு அப்படியே வளசர வாக்கம் போரூர் சைடு தான் போகிறோம். கண்டிப்பாக ஏதாவது ஆர்டர் இருக்கும். போகிற வழியில் தூக்கிடலாம். அப்படியே இதுக்கு முன்னாடி வந்து ரேப்பிடோவில் நம்ம என்ன கனவாக கண்டோம் அந்த சைடு வரன்ட்டு இப்போ தெரில. பரவாயில்ல, வரும், கண்டிப்பாக வரும். எடுத்துகிட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா நேரம் ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது நிற்போம், நின்று அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். ரூட்டும் தெரியும் நமக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே, இப்போ இன்னொரு ஆர்டர் வந்துருக்கு. கரெக்டாக சொன்னேன்னா வரும்னு சொன்னேன்னா கோடம்பாக்கத்தில் தான் நிற்கிறேன். இப்போ இங்கேருந்து பிக்கப் எடுத்துகிட்டு எங்கேயும் விருகம்பாக்கம் ட்ராப்பு 83 ரூபா சம்திங் போட்டுருந்துச்சு. நான் கஸ்டமருக்கு ஃபோன் அடித்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஓகே, எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இதுக்கு இங்கேருந்து எவ்வளோ 1.5 கிலோமீட்டர் வந்து பிக்கப்பு. கரெக்டாக அந்த ஆற்காடு ரோடு இருக்குல்ல, ஆற்காடு ரோடு தானே, ஆற்காடு ரோட்டில் மெயின்லேயே இருக்குன்னு சொன்னாப்ல கடை. போய்ட்டு பிக்கப் பண்ணிடலாம். இந்த லைனில் ஏதோ ஒரு கடை பேர் எதுவும் போடல. கால் பண்ணி கேட்போம். ஹலோ அண்ணா, வந்துட்டேண்ணா. ஆமாம் இருக்குண்ணா. சரிண்டா வரேன். மக்களே, அந்த இருக்குல்ல ஸ்ரீ விஷ்ணு ஆல்பேஸ், அந்த கடையா. ஆமாம், இதுவா? சரி, அமௌண்ட்டு நீ தெரியல, இங்கே கொடுப்பாங்க. சரி, விரும்பகன் போட்டு ட்ராப்பு. சரி, ஓகே, எடுத்துருவா. ஓகே, நன்றி. நண்பர்களே, சின்ன ஒரு இதுதான்.
ஜஸ்ட் ஏதோ ஸ்ப்ரே மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் போய் கொடுத்துரும் 5 கிலோமீட்ரு கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம். அதுக்கடுத்து ஏதாவது ஆர்டர் வந்தால் கூட எடுப்போம். அந்த சைடு இன்னும் ஒரு காட்டு பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். இதை கொடுத்ததுக்கப்புறம் ரேப்பிடோ ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா அதையும் தூக்கும். இப்போ சுற்றி தான் காமிக்கிறான் 5 கிலோமீட்டருக்கு. ஏடா இந்த ஆடாக இருக்குது விருகம்பாக்கம். இது போனால் ஈஸியாக போயிடலாம். நமக்கு 5 கிலோமீட்டர்லாம் ஆகாது, 3 கிலோமீட்டர் முடிச்சிடலாம். ரேபிடோ காரணம் முதல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. கரெக்டாக அந்த முட்டு சந்துக்குள்ள போட்டு அங்கேருந்து இங்கே லொக்கேஷனை போட்டு வச்சிருக்கான் லூசு போய. அப்புறம் ஃபோன் அடிச்சு அவர் கேட்குறேன், நீ மெயின் ரோடு வரணும் அப்படின்றாப்புல. சரி லொக்கேஷன் அனுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது, அதுவும் நடந்தான் போயிட்டு கொடுக்கணும். நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த மேப் வேறு ஏதாவது ஒரு கோளாறு வச்சுருங்க. இப்போ ரேபிடோ ஆர்டர் தானே புரியுங்க. எவ்வளோ காமிச்சு ஓடிபி சொல்லுங்கள். 75 ரூபா அமௌண்ட்டு. தலைவன் வந்து 80 ரூபா பண்ணிட்டான். பேர் வந்து அந்த பையன் தான் நிற்கிறான்ல. கைஸ் இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு ஆர்டரு இப்போ தான் கொடுத்துட்டு நிற்கிறேன். ரேபிடோவில் இன்னொரு ஆர்டர் போடுறான். கிரிவம்பாக்கத்துக்கு ஒரு ஆர்டர் போடுறான். ஓகே, இதையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். அது பக்கம் நான் கிரிவம்பாக்கத்துலேருந்து அப்படியே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு இதை பிக்கப் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே போட்டு வேஸ்ட் பண்ணது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதோட போய் ஸ்ட்ரைட்டாக இதை பிக்கப் பண்ணிட்டு நம்ம என்னது காட்டு பார்க்க அந்த ஆர்டர் போய் கொடுத்துட்டு கிரிவம்பாக்கம் வருவோம். பக்கத்தில் தான் எங்கள் காலையில் நின்று ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சு அதுக்கு எதுவும் வரலையா, அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு வேறு வழி இல்லை. டைம் நமக்கு 4 ஹவர் தான் இருக்கா, சீக்கிரம் முடிக்கணுமா. அதையும் எடுத்துட்டேன். 113 ரூபா போட்டுருந்தாங்க. எவ்வளோ தெரில, போவோம். பார்த்தீங்களா மாதிரி தான் பேத்து போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டு போகிறது. இப்போ இதுக்காண்டி நம்ம மறுபடியும் ஒரு எத்தனை ஒரு 300 மீட்ரு 300 இல்லைன்னா 200 மீட்டர் சுற்றி போகிறதா இருக்கும். ரோட பொழந்து வச்சுருக்காங்க. வேறு வழி இல்லை. மழை டைமில் அவங்களுக்கு வேலை பார்த்தா ஆகணும். நமக்கு கொஞ்சம் பெட்ரோல் இது கிலோமீட்டர் கூடுது, அதான் கொஞ்சம் கடுப்பாகுது. 4507 ஓடிபி சொல்லுங்கள். இன்னொரு ரெடி ஓடிபி சொல்லுங்கள். ஆமாம் ரேபிடோவில் வரும். இருங்க. ஓகே, நான் போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு சரி ஓகே. நண்பர்களே, இது ஒரு சின்ன ஆர்டர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் ஆர்டர் கொடுத்துரும். ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகலை. இதுக்கு மேலே அவனை வந்து காக்க வைக்க முடியாது. கிலோமீட்டர் மட்டும் பார்த்துக்குறோம். இந்த பைவில் கிரவம்பாக்கம் வந்து 9 கிலோமீட்ரு, காட்டுப்பாக்கம் வந்து 9 கிலோ, அதே சேம் தான். சரி இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து இந்த பைவில் எதுவும் நம்மளோட டைம் மிஸ் பண்ணக்கூடாது. போய் கொடுத்துரும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. போர்ட்டர் அவனே ரொம்ப காக்க வைக்கக்கூடாதுல்ல. இதுதான் இந்த மெட்ரோ ஒர்க்கு நடந்து முடிஞ்சுன்னு சொன்னாங்களே, சூப்பராக கட்டிடலாம்ல. அழகா வண்டி பட்டிட்டிங்களா பார்த்து செம்மையாக சரி. முன்னாலாம் அந்த இது அப்படியே வெட்டி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ எப்படி கரெக்டாக இருக்கா, பெயிண்டிங்லாம் அடிச்சு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ வேலையை தெளிவாக முடிச்சிட்டானுங்க. மக்களே வந்தாச்சு, அந்த போர்ட்டு ட்ராப்புக்கு வந்தாச்சு. இந்த பில்டிங் தான் ப்ரெஸ்டீஜ் பெல்லா விஸ்டா. இந்த பில்டிங் தான் இது. வந்து ஐயப்பன் டாங்கல்னு நினைக்கிறேன். அப்படியே காட்டு பார்க்கன்னு போட்டிருக்குது. சரி ஓகே, என்ட்ரி போட்டு போவோம். இந்த மாதிரி பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் தேடுறதே பெரிய வேலைங்க இது. நல்ல பைக் அலவுட்டு. சில இதுலலாம் வைங்களேன் பைக்கை நிப்பாட்டி நடந்து போக சொல்லுவானுங்க. நடந்து போகிறதுலாம் பெரிய கடுப்பு. ரெண்டு இது கொடுக்குறேன். டவர் இதில் 15 ஏன் இருக்குது, டவர் 16 பின்னு இருக்குது. ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. 15 16 பி. எந்த பில்டிங் சரியாக தெரில. இந்த மாதிரி தான் ஏதாவது கோளாறு அட்ரஸை போட்டு விட்ருவாங்க. கால் பண்ணி கேட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. நண்பர்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 15 தான். இவன் நடக்கிறதெல்லாம் கணக்கு எடுப்பானே, அதுதானே இதாக இருக்குது. இந்த பாருங்கள் 63 64 அப்படியே மீட்டர் ஏறிக்கிட்டே இருக்குது. சரி பார்த்துக்குறோம். இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவர் கேட்குறாரு, நான் அங்கேயே பே பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அவர் உங்கள்கிட்ட தான் வாங்க சொன்னார், நான் 2 சைடுமே கேட்டுருவேன். அவர் கேட்டதுக்கு உங்கள்கிட்ட தான் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாப்பில் 171 ரூபா. அதில் வந்து கமிஷன் போக 150 ரூபா வந்துச்சு. இப்போ இங்கேருந்து மறுபடியும் கிரவம்பாக்கம் போகணும். எத்தனை 5 கரெக்டாக ஷார்ப்பாக 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நான் அது இவனை போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே அட்டுட்ருப்பான் எதுக்கு தேவையில்லாமல். அதனால் ஆஃபில் போட்டேன். இதை கொடுத்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணுவோம். இப்போயே வந்து டைமு 1:22 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏரியா சைடு ஏதாவது கண்டிப்பாக வரும். வந்துச்சுன்னா அப்படியே பேட்சாக 2 மணி தூக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஷெங் லெதர் ப்ரைவேட் லிமிடெட்னு யாடா காட்டுது கடை. இன்னும் 30 மீட்டர் லிஃப்ட்டு போக சொல்கிறான்.
இங்கே அப்படி எதுவும் இல்லையே. இந்த இருக்குது செங்சியாங் லெதர் ப்ரைவேட் லிமிடெட். சரி ரைட்டு. நான் ரேபிடோலேருந்து பேசுகிறேன். வந்துட்டேன் எடுத்துகிட்டு செங்சியாங் அந்த லெதர் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குல்ல, வெளியே செக்யூரிட்டி தான் நிற்கிறேன். கொடுத்துருவா செக்யூரிட்ட. சரி இது ட்ராப் ஓடிபி மட்டும் சொல்லுங்கள். பாருங்கள் உங்கள் நம்பரில் வரதான் பாருங்கள், ஏன்னா கொடுத்தவர்கிட்ட நான் கேட்குறேன். அமௌண்ட் நீங்கள் பண்ணுறீங்களா அது பண்ணுவாரா? சரி ஓகே. 186865 சதீஷ் இருக்குண்ணா பேர். நண்பர்களே இந்த ஆர்டர் கொடுத்து மறுபடியும் நம்ம தலைமை போட்டு ஆன் பண்ணிட்டேன். 115 ரூபா வந்துச்சா, 120 ரூபா ஐயா பண்ணாப்புல. நீங்கள் வெறும் பாத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தல கரெக்டாக கொடுத்தாச்சு. வண்டி ஆன் கூட பண்ண போகிறதில்ல, சும்மா அப்படியே தள்ளிட்டு போய் இந்த ஓரத்தில் நிற்க போகிறேன். அடுத்து ஏதாவது ஆர்டர் போட்டான்னா கண்டிப்பாக நம்ம ஏரியா சைடு ஏதாவது ஆர்டர் வரும், வந்து அப்படி எடுத்து கிளம்பிட்டு தான் நான் வந்து ஒன்று சொல்கிறேன் எவ்வளோ போட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த லெதர் கம்பெனியில் கொடுத்து நின்று இருந்தேன். ஒரு ஆர்டர் கூட வரல, வெறும் போர்ட்டலில் ஒரு ஆர்டர் கூட வரல. இந்த பைவில் வந்து வெறும் பைக் டாக்ஸியாக போட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம டியூட்டி முடிகிறதுக்கு இன்னும் 1 ஹவர் தானே இருக்குது. அதனால் கரெக்டாக இங்கேருந்து இப்போது கரெக்டாக போரூர்கிட்ட போவோம், கண்டிப்பாக ஏதாவது ஆர்டர் விழுகும். அப்படியே நம்ம ஏரியா சைடு ஏதாவது விழுகும். ரெண்டுமே அங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு அப்படியே போயிடும். நம்பிக்கை இருக்குது போரூர்கிட்ட கொஞ்சம் ஆர்டர் கண்டிப்பாக வரும். அந்த சைடு அப்படியே போனால் விரும்ப பார்க்க ஏதாவது ஆர்டர் வரும். அப்படியே எடுத்துகிட்டு இதோட ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏரியா வீட்டுக்கு போயிடும். இப்போ போரூர்கிட்ட வந்துட்டேன். இப்போ ஒரு போர்ட்டலில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. இங்கேருந்து இந்த மறுபடியும் போகிறான் திருமலை வாயில் இதுக்கு மேலே விலைக்கு வேணாம். சரி மேட்டுக்கு வரேன். போர்ட்டலில் இப்போ 411 ரூபா ஒரு ஆர்டர் போட்டான். அரங்கு வாயில்னு போட்டிருந்தான் 411 ரூபா. இங்கே இது இவ்வளோ ரேட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு லொக்கேஷன் சரியாக தரல. இப்போ மேப்பில் பார்க்குறேன் இங்கே இருக்குன்னு பாருங்களேன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க. பைவில் இங்கே ஆர்டர் போடுறான் 411 ரூபாய்க்கு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு வர்றதுக்கே நான் ஈவினிங் ஆயிருமாடா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு. அதனால் எடுக்கலை. இன்னும் நமக்கு வந்து 2 ஹால் ஆகுது, 2:13 ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரூம் கூட போனால் கூட போயிடலாம். அப்படியே ஏதாவது வருமானு பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் நமக்கு வேணாம்ப்பா. அரங்கு வாயில் எவ்வளோ, இங்கேருந்து எவ்வளோ 30 கிலோமீட்ரு வேணாம் எனக்கு. ஏற்கனவே அவன்கிட்ட பட்டது போதுண்டா. ஒரு தடவை தான் நம்ம இது பண்ண முடியும், மறுபடியும் மட்டும் ஆஃப் ஆக முடியாது. அதனால் எடுக்கலை நான். கைஸ் அப்படியே பொறுமையாக உருட்டிகிட்டே தான் வந்தேன். அப்படியே ஓட்டுறக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அப்படியே ஊட்டிகிட்டே வந்தேன். இப்போ வந்து வடபழனி ஈஸ்ட்டுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. இங்கே வளசரவாக்கத்தில் வந்து பிக்கப் பண்ணிட்டு ஒரு ரேபிடோவில் வந்துச்சு. அடுத்து நுங்கம்பாக்கத்தில் கூட ஒரு போர்ட்டர் ஆர்டர் வந்துச்சு. ஆனால் அது பிக்கப் எடுக்கிறதுக்கு போரூர்கிட்ட மறுபடியும் திருப்பி போக சொல்கிறான். இதுக்கு மேலே அதுக்கு எடுத்துகிட்டுலாம் வர்றதுக்குலாம் டைம் ஆயிரும். அது 4-4:30 ஆயிரும். அதனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நுங்கம்பாக்கத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வர முடியாது. இருந்தால் பக்கம் தான் எனக்கு ரூமு. இப்படியே போய்ட்டு ரூம் ஈஸியாக போயிடுவேன். இதனால் போர்ட்டர் பை உள்ள ஆனில் தான் இருக்கிறான். ஏதாவது சின்ன ஆர்டர் ஏதாவது வந்துச்சுன்னா கோடம்பாக்கம், அசோக் பில்லர், வெஸ்மாம்பலம் ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கிட்டு அப்படியே போயிடும். இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரேபிடோ ஆர்டர் பிக்கப் பண்ணும். கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தான். கொடுக்குறோம். இது ரெண்டுமே வா. சரி ஓகே, நீங்கள் வண்டி எடுத்துட்டா அமௌண்ட் டைம் பண்ணுவாங்களாம்மா? சரி ஓடிபி மட்டும் சொல்லு ப்ரோ. ம் 3539. சரி ப்ரோ. புரியல. அந்த ப்ரோ வந்து நம்ம ஐடி கேட்டாப்புல. ப்ரோ நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ப்ரோ, பரவாயில்ல கொடு ப்ரோ, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐடியா வாங்கிட்டாப்புல. அதோட நானும் சேனல் பேரை போட்டேன், வாங்கி பார்த்தாப்புல ஓகே அப்படின்ட்டு. இந்த மாதிரி யாராவது கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் உண்மையிலே. ரூம் கிட்ட தான் அந்த ரூம், அங்கேருந்து ரூம் கூட போயிடலாம் ஈஸியாக. 75 ரூபாய் என்னவோ போட்டுருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் கம்மி தாங்க. பரவாயில்ல, நைட்டு ஸ்விக்கின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை போட்டு இது பண்ணிக்கலாம். அவனும் எதாவது ஆர்டர் போட்டால் தான் உண்டு. பரவாயில்ல, இன்றைக்கி வந்தால் கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நிறையா கிடைக்கும். வாரம் வீக்கெண்டில் வந்து அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாள் நல்லாயிருக்கும். பார்த்துக்கலாம், எல்லாமே இப்படி தானே. ஒரு சின்ன இருக்குது, நான் ஆன்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். பரவாயில்ல கொடு ப்ரோ, சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு காசு பணம் எதுவுமே சொல்லுவாங்க, நாங்கள் தரோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை 2-3 வார்த்தையை சொல்லுங்கள். வந்து இப்போ நான் போகும்போது கூட அதே தான் நினச்சி போயிட்டு இருக்கேன். நான் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்ல. அதே வந்து நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படியே ரோட்டில். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு வார்த்தை. ஸோ இதே மாதிரி பாசிட்டிவாக பேசுங்க, எல்லாத்தையும் ஒரு 4 வார்த்தை பாசிட்டிவாக பேசுங்க. மற்றவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். எனக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை. நன்றி ப்ரோ நீ சொன்னதுக்கு. நீ சொன்ன வார்த்தை நீ ஃபுல்லாக என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு பின்னாடி நிற்கிறார் இவர், இந்த ப்ளூ டிஷர்ட் நிற்கிறார்ல அவர் தான். சரி ரைட்டு கைஸ், இதோ கைஸ் கரெக்டாக ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். கரெக்டாக 650 மீட்ரு. சரி ரைட்டு, முதல்ல ஆன் பண்ணிக்கிறோம். 6:02 ஆன் பண்ணுறேன்.
அதாவது ஒரு ஆர்டருக்கு இன்றைக்கி 50 ரூபா எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்கான் மாப்பிள்ள. 50 ரூபா போடுவான். 14 ஆர்டர் முடிக்கிறா இருந்தால் சின்ன சின்ன ஆர்டராக போடுவான். இல்லை பெரிய ஆர்டராக போட்டானா 9 ஆர்டர் தான் முடிக்க வைக்க போகிறான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ரைட், வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் போகிறானான்னு பார்ப்பேன். நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. கோடம்பாக்கத்தில் போய் பிக்கப் பண்ணுமா. 33 ரூபா, 4.67 கிலோமீட்டருக்கு. ஒரு ஆர்டர் தான், பேட்ச் ஆர்டர்லாம் கிடையாது. சரி, ஓகே கைஸ், நான் வந்து இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகுது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். டைமிங் நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே போகணுன்னு பார்க்குறேன். ஆனால் டைமிங் வந்து கொஞ்சம் டிலே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டே இருக்குது. அதனால் டைமிங்கை ஒரு 20 நிமிஷம் 20க்குள்ளே நான் கொண்டு வர பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இல்லாத பட்சத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் இதோட வந்து ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேவா? நான் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். மணி வந்து இப்போது 11 ஆகுது. ஓகேவா? இப்போ தான் சாப்பிட்டு கிளம்புறேன். 10:30 முடிஞ்சு. இன்றைக்கி எத்தனை ஆர்டர்னா 9 ஆர்டர் இன்சென்டிவ் தான். 145 ரூபா இன்சென்டிவ். எனக்கு எவ்வளோ ஓட்டியிருந்தேன்னா 928 ரூபா ஸ்விக்கி இன்சென்டிவ் வந்து ஒரு 145 ரூபா. ரூம் போயிட்டு சொல்கிறேன் எவ்வளோ கண்டினியூவாக சொல்கிறேன். இன்றைக்கி வேறு எதுவும் சம்பவம்லாம் நடக்கலை. இன்னைக்கு காலையிலும் கம்மியாக போயிடுச்சு அமௌண்ட்டு. ஓகே, கிலோமீட்டர் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் 54. ரூமுக்கு ஒரு கிலோமீட்டர் வச்சுக்கிறோம். 55 கிலோமீட்டர் வரும். காலையில் ஒரு 43 கிலோமீட்டரு. சரி, நான் ஒரே ரூம் போயிட்டு நான் சொல்கிறேன் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்ட்டு. கைஸ், வழக்கம் போல் ரூமுக்கு வந்தாச்சு. சரி, இதோட ஆஃப் பண்ணிக்கிறோமே கிலோமீட்டரை. கிலோமீட்டர் வந்து இப்போ ஒரு 55, காலையில் ஒரு 43. 55, 43, 98 கிலோமீட்டரா? 75 1 லிட்டரு, 85 23 கிலோமீட்டருக்கு அது ஒரு 30 ரூபா வச்சுக்கிறோம். ஓகேவா? கரெக்டாக இருக்கும். 130 ரூபா பெட்ரோல். ஏர்னிங்ஸை பார்த்துருமா. ஸ்விக்கியில் வந்து 928 ரூபா, 145 ரூபா இன்சென்டிவ், 4 ரூபா ஒரு டிப்ஸ் வந்துச்சு எக்ஸ்ட்ரா காசு இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம இவன்ட்ட 268 ரூபா ப்ளஸ் 268. நம்ம போர்ட்டரில் 220 ரூபா. அவன்கிட்ட ரேபிடோவில் இது வந்துச்சு, டிப்ஸ் வேறு வந்துச்சு. அதை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். பார்க்குறேன் எவ்வளோன்ட்டு. ₹5, ₹6, ₹11 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் 11. ஓகேவா? 1587 ரூபா. 200 சாப்பாடு, 130 ரூபா பெட்ரோல் காலினா 1257 ரூபா. 8.30 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் ஓட்டி வெறும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம்? 98 கிலோமீட்டர் ஓட்டி. ஓகே தான். எப்போவும் நம்ம டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா தாங்க. 1000 ரூபா, 1200 ரூபா. அது எடுத்துகிட்டா நமக்கு ஓகே. செலவு போக எடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பாடும் அந்த இதுவும் பெட்ரோலும் போக. வண்டிக்கு அதிகமாக போட்டு ப்ரெஷர் பண்ண நான் விரும்பலை. சரி, ஓகே கைஸ், நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனல் வீடியோக்கு மட்டும் லைக் போட்டுருங்க. லைக் பண்ணிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.